கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் கடைசி காலத்தை குறித்து சுருக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரர்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. அவனுடைய விசுவாச வாழ்க்கையில் பல உச்சத்தை தொட்டவன். அதே நேரத்தில் அதில் பல சறுக்கல்களையும் சந்தித்தவன்றதை நம்ம மறுக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆபிரகாமின் விசுவாச எடுத்துக்காட்டு பொக்கிஷமாகவே இருக்குது. அவனுடைய சர்க்கிள்களான பாடங்களையும் வெற்றி பெற்று உயர்ந்த பாடங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமைக்காக நம்ம பயன்படுத்தி கொள்வோம். தன்னுடைய கடைசி காலத்தில் துணை இல்லாமல் இருந்ததுனால ஆபிரகாம் கேத்தூரால்னு பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான்னு வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக மனைவிகளை கொண்டிருக்கிறது பாவோன்னு குறிப்பிடப்படலை. பல தாரம் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆபிரகாமும் தன்னுடைய மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளை ஆகாரையும் அவள் பிள்ளையாகிய இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டது போல ஈசாக்கை விட்டு தூரமாக அனுப்பிட்டான். ஈசாக்கு மட்டுமே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததியாக விளங்கணுன்றதுல ஆபிரகாம் தெளிவாக இருந்தான். ஆபிரகாமை குறித்து வெளிப்படுத்தப்பட்டவைகள் முடியும் போது நமக்கு ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து தேவன் பல பாடங்களை வச்சிருக்கிறாரு. 24வது அதிகாரத்தில் ஈசாக்கு தியானம் செய்கிற ஒரு வாலிபனாக நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டான். அவனுடைய தேவனுடனான உறவுக்கு அந்த ஒரு வசனம் பெரிய சான்றாக அமைஞ்சுது. ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்கால் கற்பந்தரித்தாள்னு ஆதியாகமம் 25:20-21 நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பற்றிய துவக்கமே அற்புதமாக இருக்குது. ஆமாம், ஈசாக்கு வேண்டுதல் செஞ்சான்னு வேதம் சொல்லுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனோடு செலவிடக்கூடிய நேரங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகள்லையும் நாம் தேவனை நோக்கி பார்க்குறவங்களா இருக்கணும். ரெபேக்கால் மலடியாக இருந்த பிரச்சனையில் ஈசாக்கு கர்த்தரை நாடிய விதத்தில் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். அவர் ஈசாக்கினுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தாரு. ஏற்ற காலத்தில் ரெபேக்கால் கருத்தரிச்சா. ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த சிக்கல் வந்துச்சு. ரெபேக்காவுக்கு கர்ப்பத்தில் பிரச்சனை இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவள் ரொம்ப சிரமப்பட்டா. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள்னு 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு மட்டும் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனா இல்லை. ரெபேக்காலும் கர்த்தரோட தனிப்பட்ட உறவை வச்சிருந்தா. கர்ப்பத்தில் ஒரு போராட்டம்னும் போது அவளுக்கு அசௌகரியமும் மன உளைச்சலும் இருந்திருக்கும். ஏற்கனவே அவள் மலடியாக இருந்தப்பவே அவள் பாதிக்கப்பட்டிருப்பா. ஆனால் இப்போது அவள் கருத்தரிச்சும் பிரச்சனைன்றப்போ அவள் மற்றவங்க சொல்கிறதுனாலையும் தன்னுடைய சுய சிந்தையினாலேயும் பாதிக்கப்படாமல் இருக்க சரியான அணுகுமுறையை அவள் கையாண்டதை நாம் பாராட்டணும். அவளுக்கு தெரியும் தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட விசாரிக்கணும்னு. அவர் ஈசாக்கின் ஜெபத்தை மட்டும் கேட்குறவர் இல்லை, அவர் அவளுடைய ஜெபங்களையும் கேட்பார். அதனால தான் அவள் தேவனை சரியான நேரத்தில் விசுவாசத்தோடு தேடினான். ஈசாக்கு ரெபேக்காவுக்காக ஜெபிச்சிருந்தான். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய மனைவியை கருத்தரிக்க செஞ்சார். ரெபேக்கால் கர்ப்பத்தில் உணர்ந்த பெரும் அசௌகரியத்தை விளக்க கர்த்தர்கிட்ட கூக்குரலிட்டா. ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய தீர்க்க தரிசன பதிலை கொடுத்தாரு. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். கர்த்தர் ஆரம்ப காலங்களில் எப்போவும் தீர்க்க தரிசனமாக பேசினது தெரியுது. அவர் ஆபிரகாம் கிட்ட இப்படி தான் பேசினார். அவர் இதே போல் தீர்க்க தரிசன வார்த்தையை ஆகாருக்கு கொடுத்தாரு. இப்போ கர்த்தர் ரெபேக்காவுக்கு இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். தம் மீது நம்பிக்கை கொண்டவங்க தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அவருக்கு கடந்த காலமும் தெரியும், இப்போ நடக்கிறதும் தெரியும், எதிர்காலத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு.
நிகழ்காலங்களில் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடந்தா அவர் சொல்ல எல்லாத்தையுமே நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு வாசித்த வேத பகுதியிலிருந்து அநேக பாடங்களை நமக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. அதில் முக்கியமாக நம்மளுடைய தேவனோடனான உறவை நாம் எப்படி வளர்க்குறோம், நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு தேவனுடைய ரகசியங்களை அறியும்படி வளர்ந்துருக்குதுன்றதை நாம் இன்னைக்கு நிதானித்து பார்ப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.